இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளில் 22ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை. இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக வருகிறது. சங்கீதம் 81வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால் வேத கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது, உன்னை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர், நானே உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்று கர்த்தர் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளை, தேவனாகிய கர்த்தர் நம்மை எங்கிருந்து இந்த நாட்களில் அழைத்து வந்தார் என்பதை முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். எகிப்து தேசம் எதை குறிக்கிறது? விக்கிரக ஆராதனைகள் நிறைந்த இடமாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த விக்கிரக ஆராதனைகள், விக்கிரகங்களை ஆராதிக்கிற தேவன் இந்த நாட்களிலே, அப்படியான சூழ்நிலைகளே வாழ்ந்த ஜனங்களை இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே என்ன செய்தார்? புறப்பட பண்ணி அவர் இந்த நாட்களிலே வெளியாலே எகிப்து தேசத்தினுடைய எல்லைகளை தாண்டி இந்த நாட்களிலே கொண்டு வந்து இந்த நாட்களிலே என்ன செய்தார்? அவர் சொல்லுகிறார், உன்னுடைய வாயை விரிவாக துற, நான் அதை நிரப்புவேன் என்று, தன்னுடைய வார்த்தையினாலே நிரப்புவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, ஆபிரகாம் விக்கிரக ஆராதனைக்காரனாக இருந்த ஆபிரகாமை தேவன் அழைத்தார். அவரோ கூட இருந்து இந்த நாட்களிலே தேவன் நடத்தி வந்தார் என்பதை கூட இந்த நாட்களை பார்க்கிறோம். அதே மாதிரி நாங்கள் நம்முடைய தேசத்திலே விக்கிரகங்களையும் கல்லுக்களையும் மண்களையும் இந்த நாட்களிலே மரங்களையும் ஆராதித்து கொண்டோம். பேசாத மரங்களையும் பேசாத கல்லுகளையும் ஆராதித்தோம். அதே வேளையிலே மிருகங்களை கூட இந்த நாட்களிலே ஆராதித்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த நம்மை தேவன் இந்த நாட்களிலே அழைத்த தேவன் இந்த நாட்களிலே சொல்லுகிறார், உன்னுடைய வாயை விரிவாக திற, நான் அதை நிரப்புவேன். அவர் அப்படியானால் இந்த நாட்களில் ஏன் அப்படியாக சொல்லுகிறார் என்றால், தன்னுடைய வார்த்தையின் அபிஷேகத்தினால், தன்னுடைய வார்த்தையின் மகிமையினால் இந்த நாட்களில் வாயை நிரப்பி நம்மை நடத்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமும் தேவனுடைய விருப்பமாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காண்கிறோம். அருமை பிள்ளைகள், இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையில் தேவன் எவ்வளவு அதிகமாக இந்த நாட்களை நம்மை நேசிக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமை பிள்ளைகளே, எகிப்திலே இருந்து நாங்கள் வந்தோம், விக்கிரகங்களை ஆராதித்தோம் இந்த நாட்களிலே, அது மட்டுமல்ல மிருகங்களை ஆராதித்தோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே தேவன் நம்மை தள்ளிவிடவில்லை. ஆனால் அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறபடினால் அதே தேவன் தான் நம்மை அணைத்து சொல்லுகிறார், உன்னுடைய வாயை விரிவாய் திற, நான் அதை இந்த நாட்களிலே நிரப்புவேன் என்று சங்கீதம் 81 பார்க்கிறோம், 91:10 பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள், வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், ஓப்பன் வைட் யுவர் மவுத் அண்ட் ஐ வில் ஃபில் இட் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் நம்முடைய உதடுகளை, வாயை இந்த நாட்களிலே நாங்கள் திறக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொள்ளும்படியாக, தேவனுடைய வார்த்தையை இந்த நாட்களிலே அறிந்து கொள்ளும்படியாக, தேவன் பேசுகிற காரியத்தை இந்த நாட்களில் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாட்களில் நாங்கள் அதை கேட்டுக்கொள்ள வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசியை எடுத்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தையை உன்னுடைய வாயிலே போடுவேன் என்று சொல்லி, உன்னுடைய உதடுகளிலே போடுவேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஏன் அப்படியாக அந்த நாட்களில் சொல்லுகிறார் என்றால், அந்த வார்த்தையை மற்றவர்களுக்காக நாங்கள் பேசும்படியாகவும், மற்றவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே திருப்பும்படியாகவும் தேவன் இந்த நாட்களிலே வாஞ்சிக்கிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகள், அதுதான் இந்த நாட்களில் தேவனுடைய காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது. அதனாலே தான் அன்பு கர்த்தர் இந்த நாட்களில் சொல்லுகிறார், வாயை விரிவாக திற, நான் அதை நிரப்புவேன் என்று. அருமை பிள்ளைகளை, இந்த நாளும் ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நம்முடைய உதடுகளை இந்த நாட்களிலே நாங்கள் அங்கே நம்முடைய வாயை திறந்து இந்த நாட்களிலே உதடுகளினால் இந்த நாட்களிலே அவருடைய நாமத்தை நாங்கள் உச்சரிப்போமா இருந்தால் தேவன் நம்மை நிரப்பி இந்த நாட்களிலே நம்மை தேசங்களுக்கு, அதாவது ஆசீர்வாதமாகவும், பட்டணங்களுக்கு ஆசீர்வாதமாகவும், நம்முடைய குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமும் அந்த நாட்களில் தேவன் மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையில இருந்து நம்மை தேவன் அழைத்தார் என்பதைத்தான் நாங்கள் முதலாவதாக பார்க்க வேண்டும். அப்படியானால் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய நிலைமைகளை உணர்ந்து இந்த நாட்களிலே தேவனிடத்திலே நாங்கள் வந்து சேருவோம். இந்த நாட்களிலே கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்ப, ஒவ்வொரு வாலிபர்களையும், ஒரு தனிப்பட்ட சகோதர சகோதரர்களையும் இந்த நாட்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரும் என் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், உதடுகளை திறவுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசும்படியாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.